ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரைட்டான எதிர்காலத்தை பார்த்துருக்கிறாராம் ஒருத்தர். யார் இவர் அப்படின்னா எதிர்காலத்தை பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க, திமுகவுடைய தேர்தல் ரிசல்ட்டு திமுகவுக்கு எப்படி இருப்பது அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பிரைட்டாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், மறுபடியும் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயர் ஒழிக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல் பிரைட்டாக உள்ளது. இரண்டாவது முறையாக மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். நெக்ஸ்ட்டு பதிவான வாக்குகளுடைய சதவீதம் அதிகமாகிடுச்சு இந்த வருஷம். அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கே, தாவேக்காவுக்கான ஆதரவாக பார்க்கலாமா இதை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் சம்பந்தமே இல்லாமல் என்ன பதில் சொன்னார்னா, கடந்த ஆண்டு எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குன்னு பாருங்கள், அப்போ உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னாரு. அது தெரிஞ்சதுனால தானே கேட்டோம். இப்போ நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைன்னா சொல்லியிருக்கலாம். சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காக எதையாவது சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வர்ற மாதிரி இருந்தது இந்த பதில். 2021ஆம் ஆண்டு பதிவான வாக்கு எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும்.